ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. சரி, ஓகே, நாங்களுமே ஈரோடு வந்துட்டோம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, எப்பவும் போல நமக்கு இன்னைக்கு ஒரு டே விளாக் பார்க்கலாம். வந்ததுலேருந்து வேலைங்க, வேலை வேலை வேலை. எங்கே போனாலுமே எனக்குன்னு இல்லை, இந்த மாதிரி பொண்ணுங்களா பிறந்துட்டாலுமே இந்த வீட்டு வேலை தாங்க. வந்து பார்த்தா வீடெல்லாம் ரொம்ப குப்பையாக இருந்துச்சு, அதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே அவ்வளோ வேலைங்க. 2 நாள் இன்றைக்கி வேணால் கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கிறேன். இத்தனையுமே பூவாவை நம்ம பார்த்துக்கணும். பூவாவோட கவின் கொஞ்சம் சேட்டை பண்ணிகிட்டு இருக்கிறான், அவனையுமே நம்ம பார்த்துக்கணும். சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம சிஸ்டர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க, கையில் டாட்டு போட்டிருக்கிறீங்களா, அது என்னென்னு. இந்த டாட்டு தான் அது. இது என்ன போட்டுக்கிறோன்னு பாருங்கள். பூவா முழிச்சிட்டோம், கொஞ்சம் எழுந்திரிச்சு. என்ன போட்டுருக்குன்னு கேட்டீங்க கையில். இது என்னதுமா பாருங்கள், ஏசிஐ சாய், சாயப்பா தான், சாயின்னு போட்டிருக்கேன். இது வந்து 2018 போட்டது. 2018 வந்துட்டு நான் வந்துட்டு 2018 தான் நான் சாயப்பாவை நினைக்க ஆரம்பித்தேன். நினச்ச உடனே வந்துட்டு என்னென்னா வந்துட்டு ஒரு சில டைமில் வந்துட்டு கோவப்பட்டுக்கிட்டு எனக்கு ஏதாவது வேண்டுறது எதுவும் நடக்கலைன்னு வச்சுங்களேன், நான் கோவப்பட்டுட்டு கும்பிட மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. சப்போஸ் நம்ம சாயப்பாவை நம்ம வந்துட்டு கோவப்பட்டுட்டு கும்பிடாமல் இருந்துட்டோம்னா, சப்போஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருக்க மாட்டார். எப்படியா இருந்தாலும் மனுஷ புத்தி அது வேறு, தெய்வ புத்தி வேறு, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். இருந்தாலும் நம்ம சாயப்பா நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்துட்டு 2018 வந்துட்டு வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிருந்தேன் ஒரு டைம். அப்போ வந்து நியூ இயர் அன்றைக்கி தான் போயிருந்தேன். அப்போ சாயப்போட வந்துட்டு நம்ம டாட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கையில் வந்துட்டு ஒரு குட்டியா இது வந்துட்டு அதுக்கப்புறம் போட்டதுங்க. இங்கே பாருங்கள், ரிங்கு பாருங்கள், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த ரிங்கெல்லாம் கழட்ட முடியல, ரொம்ப டைட்டாக இருக்குது. ஒரு காட்டுக்குள்ளே இன்னொரு காட்டுங்க, நல்லா செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது நிஜமாலுமே. எனக்கு ரிங்கு போடுறது அந்தளவுக்கு நான் விரும்ப மாட்டேன். வேலை பார்க்குறதுனால எனக்கு வந்து இந்த ரிங் போடுறது, நெயில் பாலிஷ் போடுறது, இந்த மாதிரியெல்லாம் எனக்கு இதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு ஆகிறதுக்கு முன்னாடி நல்லா மேக்கப் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனால் இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பூவா வந்துட்டு பிறந்ததுக்கு அப்புறம் டோட்டலாக மாறிட்டேங்க. நான் என்ன கேட்டால் நெயில் பாலிஷ் போடுறது, நகம் வளர்க்குறது எல்லாமே குறைச்சிக்கிட்டேன், எதுவுமே இல்லை பார்க்க போனால். ஏன்னா பூவாவுக்கு வந்துட்டு சேஃப்டி, நம்ம நகம் வச்சுட்டு நெயில் பாலிஷ் போட்டுட்டு எப்படியோ ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அதை விட்டுட்டேன். அதேமாதிரி இது ரிங் போடுறதையும் நான் விட்டுட்டேங்க. சப்போஸ் கிழிச்சிருச்சு நாங்கள் பூவா மேலே, அதனால நான் பயந்துட்டு நான் அதெல்லாம் எதுவுமே நான் விரும்புறதில்ல, விட்டுட்டேன். ஸ்பைனுக்காக நான் போட்டுக்கிறேன். அது என்னன்னு தெரில, எனக்கு இந்த ரிங்கை பார்க்குறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. எனக்கு இப்படி செலெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்களே என் மேலே. நான் வந்துட்டு ஒவ்வொரு டைமும் சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கேன், நம்ம மேலே பாசம் இல்லை, நம்ம மேலே பாசம் இல்லையா அப்படின்னு சந்தேகப்பட்டுகிட்டே இருப்போம். ஆனால் எனக்கு வந்துட்டு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. உண்மையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒவ்வொரு சண்டை அப்போ எல்லாம் அவ்வளோதான், எனக்கு முடிஞ்சு போச்சு, எதுவுமே இல்லை அப்படின்னு நான் எப்படி திரும்ப முடிவு எடுப்பேன், உடனே சடனாக முடிவு எடுத்துறேன், வேண்டவே வேண்டாம், அவ்வளோதான் போயிடுச்சு அப்படி இப்படின்ட்டு தாமத்தும்னு கத்த ஆரம்பிச்சிருவேன். நான் சோயன் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. கொஞ்சம் அந்த கோவம் எனக்கு கொஞ்சம் நேரம் தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க சமாதானம் பண்ண மாட்டாங்க, நானே தாங்க போய் சமாதானம் ஆகுவேன். அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது. சப்போஸ் நம்மளோட பாசமாக இல்லை அப்படின்னு எடுத்தாக்க எனக்கு இந்த மாதிரிலாம் இன்னொரு எனக்கு சேரீ எடுத்து வச்சுருக்காங்க, அதை நான் உங்கள்கிட்ட வீடியோவில் காமிக்கிறேன். எனக்கு என்ன வர வர ரொம்ப சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்களே என்ன அப்படின்ட்டு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. சேரீ அதுக்கு என்ன இப்போ கல்யாண நாள் வருதுங்க, மே 3ஆம் தேதி வருது. அது எனக்கு எடுத்திருக்காங்க. எனக்கு தெரியும், நான் வந்துட்டு கூட போய் நான் தான் எடுப்பேன் எதுவாக இருந்தாலும். ஏன்னா ஆம்பளைங்களுக்கு அந்தளவுக்கு செலெக்ஷன் பண்ண தெரியாது, நமக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும், அவங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். அதனால நான் தான் போய் எடுப்பேன். என்னென்னு தெரியல, எனக்கு தெரியாமலே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. சரி, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அதை வந்துட்டு நமக்கு ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணணும், அதை நான் காமிக்கிறேன். அது வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ காமிக்கலை, நான் வந்து கல்யாண நாள் வருதில்ல, மே 3ஆம் தேதி அன்னைக்கு போட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அப்பயுமே சந்தேகப்படுவாங்க, சரி இவ்வளோ பாசமாக கொடுத்துருக்குறாங்களே அப்படின்னா நான் அப்போ உடனே கேட்டேன், நான் வந்துட்டு ஊருக்கு வர மாட்டேன், நான் அம்மா ஊர்லேயே இருந்துட்டு இருந்தேன், நான் ஊருக்கு வரல, நான் இன்னும் ஒரு 4 நாள், இன்னும் ஒரு 5 நாள் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இதெல்லாம் நமக்கு வாங்கி கொடுத்து நம்மளை மனசை மாற்றி இங்கே வர சொல்லிட்டாங்களோ அப்படின்னு கூட கேட்டேன். இதுமாதிரியே என்னை ஏமாற்றி தானங்க இதெல்லாம் வாங்கி கொடுத்தேன், மனசு மாற்றி தானங்க நான் வர சொன்னீங்க அப்படிலாம் கேட்டேன். உன் புத்தி பற்றியா எப்படி இருக்குதுன்னு அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க.
சரி எனக்கு அப்படி ஒரு சந்தேகம் வந்துருச்சு எனக்கு. ஓகே. அப்புறம் வந்துட்டு நம்ம சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஓட்டு யாருக்கு போட்டிங்கன்னு கேட்டாங்க. ஓட்டு யாருக்கு போட்டீங்க? அப்புறம் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து ஒரு கேலண்டர் இருக்குதுங்க. அது வந்துட்டு ஏடிஎம்கே கேலண்டரு, அதுக்கப்புறம் டிஎம்கே கேலண்டரும் இருக்குது. ஆனால் அவங்க பார்க்கல. ஏடிஎம் கேலண்டர் மட்டும் நாங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருமே ஏடிஎம்கேவான்னு கேட்டீங்க. எங்கள் வீட்டில் வந்துட்டு அரசியலை பற்றி நான் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். வீடியோவில் எல்லாம் நம்ம அரசியலை பற்றி பேசக்கூடாது. எங்கள் வீட்டில் வந்துட்டு ஏடிஎம்கேல இருந்தும் கேலண்டர் வரும், டிஎம்கேல இருந்தும் கேலண்டர் வரும், இன்னும் ஏதாவது ஒரு கட்சி இருந்துச்சுன்னா அதில் இருந்தும் கேலண்டர் வரும். எல்லா கேலண்டரும் நாங்கள் வாங்கி மாட்டி வச்சுக்குவோம். எங்களுக்கு வந்துட்டு பொது தாங்க, இதுதான் முக்கியம் இப்படின்ட்டு நாங்கள் அதில் போய் விழுக மாட்டோம். தான் பார்ப்போம். இவங்களுக்கு தானே நாங்கள் யாருக்கிட்டையுமே போய் அடிமையாக மாட்டோம். அப்படித்தான். அப்புறம் யாருக்கு ஓட்டு போட்டுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஓட்டு வந்துட்டு அது ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட விருப்பம். நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு இதில் வீடியோவில் சொல்லக்கூடாதுன்னு கிடையாது. ஏதாவது அரசியலை பற்றி பேசினா இப்போ வந்து நான் வந்துட்டு விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன்னா நீங்கள் தற்குறியான்னு கேட்பீங்க. அதுக்கப்புறம் இல்லை நான் வந்து திமுக தான் ஓட்டு போட்டேன்னு கேட்டால் இல்லை நீங்கள் வந்துட்டு உனக்கு கிரெடிட் ஆகிட்டா அமௌண்டு அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதனால் நம்ம இதை பற்றி யாருக்கு ஓட்டு போட்டோங்கிறது வேணாம். யாருக்கோ ஒருத்தருக்கு நான் போட்டிருக்கிறேன். நல்லபடியாக நான் ஆட்சிக்கு வரணும் என்னை கேட்டால் யாராக இருந்தாலும் சரி, யார் ஆட்சிக்கு வந்தாலும் என்னை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு ஒரே ஒரு செயலை தாங்க செய்யணும். இந்த ஒயின் ஷாப்பு கடையை மூடுனா தமிழ்நாடு இன்னுமே பெஸ்ட்டாக வருங்க. சொல்லப்போனால் உண்மையில இந்த தமிழ்நாட்டில் வந்துட்டு நான் அந்தளவுக்கு நான் எதையுமே நான் வந்துட்டு நான் குறையா சொல்லலை. ஆனால் எல்லாருக்கும் இதை விட நான் இருக்கிற மாநிலத்திலலாம் பார்த்தோம்னா நான் எதாலும் குறை சொல்கிற மாதிரி தோணாது. ஆனால் வந்துட்டு இந்த ஒயின் ஷாப்பு கிடையாது. இந்த யார் ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல, அது யாருன்னா நான் சொல்ல கிடையாது. யார் வந்தாலும் தயவு செஞ்சு ஒயின் ஷாப்பு கடையை மூடுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த போதைப் பொருள் இல்லாத தமிழகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இன்னுமே நல்லாயிருக்கும் தமிழ். அதனால தாங்க பாதி தப்பு நடக்குது. குடிக்க ஒரு வயசு பொண்ணு ஒரு தனியாக நடந்து போக முடியலை, ஒரு சின்ன குழந்தை நடந்து போக முடியலை, ஒரு வயசான பாட்டி நடந்து போக முடியலை. இந்த மாதிரியெல்லாம் எல்லாமே போதையில் பண்ணுறது தானுங்க. அதனால் இந்த போதை பழக்கம் எல்லா தமிழகமாக இருந்துச்சுன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். மற்றபடி நான் அரசியலை பற்றி எதுவும் சொல்ல கிடையாது. நான் சித்தி அங்கே கவின் சித்தின்னு கூப்பிட்றான், இவனு சித்திங்கிறான். ஐயோ யார் அடிச்சது? நீ உட்காந்தில. நான் எப்போ உட்காந்தேன்? இங்கே பேட்டுன்னு நெளிஞ்சு போச்சுங்க. நான் உட்காந்தேன்னு சொல்கிறாங்க. இது இங்கே இருந்தா அடித்தியா? சாஞ்சு கவின்னு நீ பண்ண வேலை தான். பேட்டு நெளிஞ்சு போச்சாங்க. பேட்டு நெளிஞ்சு போச்சான். இது சின்ன சேட்டை, இது பெரிய சேட்டை. கவினுமே நான் வளர்த்த பிள்ளை தாங்க. இது கவின் நான் தான் வளர்த்தான் தானே. என்ன வளர்த்த, எப்படி வளர்த்தன்னு சொல்லி ஞாபகம் இருக்கும் உனக்கு? சொல்லு. அம்மா ஊருக்கு போகும்போதெல்லாம், திருப்பூர் போகும்போதெல்லாம் என்ன பார்த்துக்கிட்டேன். அப்புறம் எல்லாம் டூர் அழைச்சிட்டு போவேன். அப்புறம் நல்லா வாங்கி கொடுப்பேன். அப்போ வந்துட்டு கவினுக்கு வந்து வயசு என்ன? ஒரு வயசு இல்லை, 2 வயசுன்னு நினைக்கிறேன். 3 வயசுன்னு நினைக்கிறேன். 3 வயசா 2.5 வயசு. 3 வயசுல இது ஸ்கூல் போயிட்டானே. 1 வயசு. ஆமா ஸ்கூல் போயிட்டான். 3 வயசுல ஸ்கூல் போயிட்டான். 1 வயசு 3 வயசுல எல்கேஜி போனேன். எதுக்கு திருப்பூர் வந்தாங்கன்னா கவினோட அப்பா வந்துட்டு ஹோட்டல் வச்சு நடத்துனாங்க. சின்ன ஹோட்டல் தான். அதுக்கு வந்துட்டு ஆள் வந்து தேவைப்படும்ல. சைலண்ட். அடிக்கிறான். என்னடி ரிங்கில் அடித்து உடச்சி விடாது. அதனால தான் சொல்கிறான். ஆனால் கவின் வந்து பெரிய பிள்ளையாக போயிட்டாங்க. சின்ன பிள்ளையாக தான் இருந்தான். எப்படி நெடுந்து பெரிய பிள்ளையாயிட்டான்னு தெரியல. சரி ஓகே, இருந்துட்டு போகட்டும். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ணணுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபுல்லாக வேலை தாங்க எனக்கு. அந்த வீடியோ தான் நான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உப்பு மஞ்சள் போட்டு இதில் வந்துட்டு ஊற வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி வந்துட்டு கிரேவி பண்ண வேணும். வாங்கி வேலைக்கு போகிறேன். என்னடா மொட்டை? என் மொட்டை பாஸ் அதை கொடுக்காத கவின உனக்கு. பார்க்க ரொம்ப அலசாமல் இருக்கு, கொடுக்காது. சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டேன். அங்கே எல்லோரும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. எனக்கு இந்த வேலையெல்லாம் முடிச்சதாங்கன்னா சாப்பிட முடியுமே. சுயமே இப்போ வேலைக்கு கிளம்பிடுவாங்க. அவங்களுக்கு இப்போ நான் சப்பாத்தி ரெடி பண்ணணும். சரியான வேலை இருக்குதுங்க. ஒரு வேலை கூட பார்க்கல காலையிலேருந்து. ஊருக்கு போயிட்டு வந்து மறுநாள் தாங்க இது. மறுநாள் மதியத்துக்கு மேலே தான் நான் வேலையே செய்ய ஆரம்பித்தேன்.
காலையில் லேட்டாக தாங்க எழுந்திரிச்சேன். பஸ்ஸில் வந்த டயர்டாக அது வேறு. அதனால தான் நான் காலையில் வேலை பார்க்கல. இப்போ தான் நான் வேலை பார்க்க ஆரம்பிக்க போகிறேன். ஏன்னா சுவைனெல்லாம் வேலைக்கு அனுப்பி விட்டுட்டா தான் நம்ம பார்க்க முடியும். சப்பாத்தி செய்யலை, பரோட்டா தான் செஞ்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு காலிஃப்ளவர் அந்த கிரேவி செஞ்சுருக்கேன். அவங்களுமே இப்போ கிளம்பிடுவாங்க. துளசியை சாவடிச்சிட்டு அப்படித்தானே திரும்பியே பார்க்க மாட்டான் பாருங்க. திரும்பியே பார்க்க மாட்டேன். பூவாவையும் தூங்க வச்சாச்சு. பாருங்கள் ட்ரெஸ்ஸு பாருங்கள் எவ்வளோ ட்ரெஸ் இருக்குன்ட்டு. இதுக்கு மேலே நம்ம ட்ரெஸ் துவைச்சி காயாதுங்க. மணி ஆயிடுச்சு, 4 மணி ஆயிடுச்சு. அதனால் அது நாளைக்கு தான் ட்ரெஸ் எல்லாம் துவைக்க போகிறேன். இன்றைக்கி வந்துட்டு வீடு துடைக்க முடியாதுங்க. அந்த கிச்சன் ரூமை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண போகிறேங்க. ஏன்னா கிச்சன் ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு நாளாக ஆகிடுங்க. வந்து பார்த்தா ரொம்ப ஒரு டஸ்ட் அடைஞ்சு போயிருந்துச்சு. எண்ணெய் பசை நிறையா இருந்துச்சு. அப்புறம் காலையில் மதியம் சாப்பிட்ட பாத்திரம்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம அலசி வைக்கணும். இங்கே பாருங்கள், இந்த இடமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் பண்ணி வச்சிட்ருக்கிறேன். ஏன்னா ஒட்டுமொத்தமாக நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் போட்டோம்னா அது ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சுத்தம் பண்ணி இந்த பாத்திரம்லாம் அலசி இந்த செல்ஃபில் வச்சுட்டேன். மேலேயுமே நம்ம சுத்தம் பண்ணி இந்த டப்பாவில் வச்சுட்டேன். ஊருக்கு போயிட்டு வந்தாலே இப்படி தாங்க க்ளீன் பண்ணணும். நான் ஊருக்கு போகாமலேயே நான் இருந்திருக்கலாம். உண்மையில் சந்தோஷத்தில் ஊருக்கு போயிட்டு இங்கே வந்து பார்த்தா இங்கே இப்படி இருக்குதுங்க. எல்லாமே டப்பாவிலையும் நான் அலசி ஆகணுங்க. ஏன்னா 1 மாதம் ஆயிடுச்சுன்னா எண்ணெய் பசை அதிகமாக இருக்குது. இதில் பூவா வேறு அழுதுகிட்டு வந்து என்னை வேறு டென்ஷன் படுத்திக்கிட்டு இருந்தேன். என்னை வேலை செய்ய விட மாட்டாங்க. கவின் வேறு சேட்டை பண்ணிகிட்டு இருக்கான். அவனை அழுக வச்சுட்டு இந்த வெல்லம் வந்துட்டு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு இந்த வெல்லம் போட்டு டீ போட்டு குடிச்சதாங்க எனக்கு குடிச்ச மாதிரியே இருக்குது. இங்கே ஃபுல்லாக சர்க்கரை மட்டும் தான் போட்டு குடிக்கிறாங்க. ஸ்வைன் வந்துட்டு வெல்லம் போட்டு டீ குடிக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வீட்டில் வந்து வெல்லமும் சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணி தான் டீ போடுவாங்க. அதை வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இந்த தேங்காய் துருவுற இதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஏன்னா சட்னி வைக்கிறதுக்காக தேங்காய் துருவுறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. அதனால தான் இதையுமே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் உடச்சிக்கலாம். இந்த வெல்லம் வந்துட்டு இங்கே கிடைக்க மாட்டேங்குதுங்க. நான் பார்த்துட்டேன், மார்க்கெட்லேயும் நான் போய் பார்த்தேன். உருண்டையாக கட்டி வெல்லம் தான் இருக்குது. இந்தமாரி அச்சு வெல்லங்கிறது இல்லை. இந்த வெல்லத்தில் வந்துட்டு காப்பி போட்டு குடித்தா நல்லாயிருக்குங்க. அப்புறம் நானுமே இந்த இடமும் சுத்தம் பண்ணி இந்த இடத்துல டப்பாவெல்லாம் அலசி காய வச்சுட்டேன். டப்பா வந்துட்டு இந்த இடம் சுத்தம் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுருவேன். கேஸு கம்மியாக இருக்கிறதுக்கு தான் அவங்க அந்தளவுக்கு இந்த அடுப்பை யூஸ் பண்ணலை. கரண்ட் அடுப்பில் தான் சமைச்சிட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே இதுலேயுமே அவ்வளோ அழுக்கு இருந்துச்சு. க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேங்க. எனக்கு குப்பையோடையே நம்ம வந்துட்டு வேலை பார்க்குற சுத்தமாக பிடிக்கல. மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு, எப்படா க்ளீன் பண்ணுறது, இதெல்லாம் பெரிய வேலையாகவே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் இது வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் க்ளீன் பண்ணணும் இந்த வாஷ் பேஷனை. ஏன்னா வந்துட்டு நம்ம இப்போ க்ளீன் பண்ணால் திரும்ப நம்ம ஏதாவது வாஷ் பண்ணோம் அப்புறம் அழுக்காகும். அதனால் அதை நான் லாஸ்ட்டாக தான் வாஷ் பண்ணலான்னு வச்சிட்ருக்கேன். இந்த இடம்லாம் சுத்தம் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடம் சுத்தம் பண்ணணும். இதுக்கப்புறம் நான் சுத்தம் பண்ணலை. டப்பாவில் வெல்லம் கொட்டி வச்சேன். டப்பா சின்ன டப்பாங்கிறதுனால வந்துட்டு பத்தலை. இங்கே பாருங்கள், மசாலாலாம் கொட்டி வேறு ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். ஏன்னா டப்பாலாம் அலசி காய வச்சுட்டேன். ஒரு சில மசாலா மட்டும் நான் எடுக்கலைங்க, அதிலே வச்சுட்டேன். மசாலா டப்பா வெளியில் அலசி காய வச்சுருக்கேங்க. ஏன்னா இங்கே இடம் வந்து ரொம்ப ஹீட்டாக தாங்க இருக்குது. மதிய வெயிலில் செம்மையாக வெயில் அடிக்குதா, அதனால் வந்துட்டு ஈவினிங் டைம் நைட் டைம் கூட இந்த இடத்துல வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் இதெல்லாம் காஞ்சி போகுது. மணி பாருங்கள் 9 மணி ஆயிடுச்சு. எத்தனை மணி வரை க்ளீன் பண்ணிகிட்ருக்குன்னு பாருங்கள். இந்த இடமும் நம்ம வந்துட்டு சுத்தம் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம எல்லாமே டப்பாலாம் அலசி வச்சாச்சு. ஸ்வைன் வந்து பாத்திர சோப்பு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதான் வெள்ளை வெள்ளையாக இருக்குதுங்க. எனக்கு லிக்யூடு தாங்க பிடிக்கும். நானுமே பாத்திர சோப்பு தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த இடமெல்லாம் ரொம்ப வெள்ளை வெள்ளையாக போக ஆரம்பிச்சிச்சு. அதனால் லிக்யூடு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து பாத்திர சோப்பு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப வெள்ளை வெள்ளையாகிடுச்சுங்க. பூவாபருங்க வந்து அழுதுட்டு நிற்கிறத. டப்பாவிலலாம் மசாலாலாம் கொட்டி ட்ரேவில் எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ தான் வந்து திருப்தியாக இருக்குதுங்க எனக்கு உண்மையாக சொல்லப்போனால். எல்லாமே இதில் உப்பு, சர்க்கரை, வெல்லம் எல்லாமே ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுட்டேங்க. இதெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு நமக்கு சமைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் தான் அந்த டப்பாவில் நான் செல்ஃபில் கொண்டு போய் வைக்கல, பக்கமாகவே ட்ரேவில் வச்சுக்கிட்டேன்.
இப்போ தாங்க கொஞ்சம் திருப்தியாக இருக்குது எனக்கு. இந்த மிக்சியை பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த இஞ்சி பூண்டு அரைச்சிருப்பாங்க, தக்காளி அரைச்சதெல்லாம் அப்படியே ரொம்ப அழுக்காக இருந்தது. இந்த மிக்ஸி ரொம்ப நேரம் கிச்சன் ரூம் மேலே மட்டும் க்ளீன் பண்ணியிருக்கேன். சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன் நைட்டுக்கு. ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டேன், அவ்வளோதாங்க. இது மறுநாள் காலையில் எடுத்த வீடியோ. ட்ரெஸ் துவைக்கிற வேலைங்க எனக்கு. ஒரு வாரம் ட்ரெஸ் துவைக்கிறது இல்லைங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவ் வருது, அப்போ தாங்க ஸ்வயம் ட்ரெஸ் துவைப்பாங்க. அது மாதிரி தாங்க நான் வருவேன்னு தெரிஞ்சு ஒரு வாரம் வச்சு ட்ரெஸ்ஸை பாருங்களேன். ஒரு வாரம் ட்ரெஸ்ஸு ஸ்வயம் ட்ரெஸ் மட்டுமே அவ்வளோ நேரம் ஆச்சுங்க. இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் காஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னோடய ட்ரெஸ்ஸு, கவின் ட்ரெஸ்ஸு, பூவா ட்ரெஸ் துவைக்கணுங்க. மணி பாருங்க 8 மணி ஆயிடுச்சு. நான் டீ போட போகிறேங்க. ஸ்வயனுமே இன்னும் எழுந்திரிக்கலை. நான் ட்ரெஸ் துவைக்கிறது மட்டும் 8 மணி ஆச்சு. 6 மணிக்கு எழுந்திரிச்சு தண்ணி வந்துச்சு, தண்ணியெல்லாம் பிடிச்சாச்சு. இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் என்னென்னா நூடுல்ஸ் தான் செய்கிறேன், மேகி. காலையில் என்ன செய்கிறதுனே தெரியல, ரொம்ப குழப்பிக்கிட்டே இருந்துட்டு மேகி வாங்கிட்டு வர சொல்லி நூடுல்ஸு செஞ்சுட்டேங்க. பூவாவுக்கு வந்துட்டு சத்து மாவு கஞ்சி தாங்க அவனுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். உரைக்குது. இப்போதான் சாப்பிட உட்கார, மறுபடியும் எழுப்பி விடுங்க என்னைய. என்ன தண்ணி வேணுமா? ஓடுறா. காரம் இல்லாத மசாலா மசாலா போட்டிருக்குல்ல, காரம் இருக்காம காரம் இல்லாமல் இருக்குமா? சொல்லுங்க. நீ ஒரு ரூபா கூட வாயில் வைக்கல, உனக்கு சத்து மாவு இருக்கு, ஆறுது. உளுந்து ஊற வச்சுருக்கேங்க. நாளைக்கு ஏதோ இட்லி, தோசை ஏதாவது ஒன்று செஞ்சுக்கலாம். அப்புறம் வெந்தயமும் போட்டிருக்கேன். இங்கே அரிசி ஊறுதுங்க. இங்கே வந்துட்டு மதிய சாப்பாட்டுக்கு அரிசி ஊறுது. சாப்பாடுமே செய்யணும். ஸ்வயன் வேலைக்கு போகணும். இந்த ட்ரெஸ் காஞ்சி போச்சு, எடுத்துட்டேன். பெட்ஷீட்டு அப்புறம் வந்துட்டு காயெல்லாம் அலசி காய வச்சுட்டேன். பக்கெட்டில் இருக்குவாங்க ட்ரெஸ்லாம், துவைச்ச ட்ரெஸ்லாம். இதுவுமே காயணும். இந்த ட்ரெஸ்ஸு காஞ்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து காய போடணுங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் காஞ்சி போகுதுங்க, சரியான வெயில். அதனால் நம்ம எங்கேயுமே மாடிக்கெலாம் போய் காயப்பட வேண்டியதில்லை, எங்கேயும் காயப்பட்டுக்கலாம். அப்புறம் மதியத்துக்கு வந்துட்டு சாம்பார் வச்சுட்டேன். சாம்பார் அடுத்து வந்துட்டு மீல் மேக்கர் கிரேவி தான் செய்கிறேன். ஏன்னா அவங்க சப்பாத்தி கொண்டு போவாங்க, அதுக்கு தான் செய்கிறேன். இங்கே சாப்பாடு வச்சுட்டேன் அடுப்பில். அடுத்து வீடு தாங்க துடைக்க போகிறேன். வீடு துடைச்சிட்டேன்னா எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஏன்னா ட்ரெஸ் எல்லாம் நான் துவைச்சி காய வச்சாச்சு. அடுத்து வீடு தாங்க துடைக்கணும். இதில் வந்துட்டு என்ன லைசால் போட்டிருக்கேன், அடுத்து டெட்டால் போடுறேன். அடுத்து வந்துட்டு கல் உப்பு போடுவேங்க. அடுத்து மஞ்சள் பொடி போடுவேங்க. அது ஸ்வயனும் எப்படியுமே க்ளீன் பண்ணியிருப்பாங்க, ஒழுங்காக க்ளீன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் இவ்வளவும் போட்டு க்ளீன் பண்ணுவேன் பாருங்கள் எப்போவுமே. கீழேயும் தொடச்சி விட்டாச்சுங்க. கீழேயும் தொடச்சிட்டேன். வீடு ஃபுல்லாக தொடச்சி விட்டாச்சுங்க. பூவா தூங்கிட்டு இருந்தான், போகாமல் எழுந்திரிச்சிட்டான். எனக்கு டைம் இல்லைங்க. பாருங்கள் எத்தனை மணி ஆகுதுன்னு. நைட்டு ஆயிடுச்சுங்க. நைட்டு 7:40ங்க. 7:40 ஆயிடுச்சு. வெளியில் வந்துட்டு வரண்டா க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேங்க. ஏன்னா ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஸ்வயனுமே வந்துட்டு சாப்பாடு செஞ்சு அவங்களே அனுப்பி விட்டாச்சு. அப்புறம் பூவா கவனிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. டைம் இல்லாதனால தான் இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேங்க. நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள். அந்த லாஸ்ட் வரை நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஏன்னா பூவை வந்துட்டு இங்கே தான் நடந்து ஓடி விளாண்டுட்டு இருப்பான். அப்புறம் செப்பல் நம்ம போட்டுட்டு வந்தோமா ஊர்லேருந்து, அந்த செப்பல்லாம் இருந்துச்சு. செப்பலை நம்ம அலசி காய வச்சாச்சு. ஹாய் சொல்லு. காலையில் ஊற வச்சதுங்க, மறந்துட்டேங்க, அரைக்கவே இல்லை. இப்போ தான் எனக்கு ஞாபகத்துக்கே வருது. இங்கே பாருங்க நிறைய வந்துருச்சுங்க. 10 மணிக்கு ஊற வச்சதுங்க. கடவுளே மறந்துட்டேன். இது மட்டும் எனக்கு ஞாபகமே வராதுங்க. எனக்கு இந்த ஊற வச்சு மிக்ஸில் தான் அரைக்க போகிறேன். இதில் வந்துட்டு பச்சரிசி உளுந்து மிக்ஸ் பண்ணி தான் அரைப்பேன். அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகி அரைக்கும். உளுந்து தனியாக பச்சரிசி தனியாக அரைக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. 2 டைம் அரைச்சாலே கரெக்டாக இருக்கும். மாவை அள்ளிட்டேங்க. இந்த அள்ளி இந்த பாத்திரத்தில் வச்சுட்டேன். பொங்கிருச்சுன்னா அதனால்
சப்பாத்தி மாவு மதியம் பிசைஞ்சதுங்க. டைம் இல்லைங்க எனக்கு ஃபுல்லாக செய்கிறதுக்கு. அதனால் சுயனுக்கு மட்டும் ஒரு 4 சப்பாத்திக்கு மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு மீதி சப்பாத்தி மாவு வச்சுட்டேன். நைட்டுக்கு அதை செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ அதான் செய்ய போகிறேன் நைட்டுக்கு. ஒரு வேளை முடிஞ்சிருச்சு, அலசி வச்சுட்டேங்க. வா பூவா, டைம் என்னென்னு பார்க்க. இன்னும் டீ போடுவோம். டீ குடித்தா தான் எனக்கு வேலையாகும். எண்ணெய் வடிஞ்சிருச்சுங்க தோசை பண்ணி. இது வர வந்துருச்சு எண்ணெய். வெரைக்காப்பி தான் போடுறேன். வெல்லம் சர்க்கரை. ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது. அதான் வெரைக்காப்பி குடிச்சு தண்ணி தாகம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். என்ன வேணும் வெல்லமா? அதை சாக்லேட் சாப்பிட்றீல்ல, வெல்லம் கேட்குற. சப்பாத்தி செய்ய போகிறேன். சப்பாத்திக்கு வந்துட்டு கவினுக்கு வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு குருமா பிடிக்குன்னு சொல்லியிருந்தான். அவனுக்கு தப்பா செஞ்சிட்ருக்குறேன். உருளைக்கிழங்கு வேக வச்சு. அப்புறம் பூவாக்குமே வந்துட்டு அவளுக்கு செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் நைட்டுக்கு. இது பூவாக்கு கொடுத்துருவேன். எனக்கும் கவினுக்கு மட்டும் சப்பாத்தி. சப்பாத்தி குருமா தான் செய்ய போகிறேன். இதில் வந்துட்டு உருளைக்கிழங்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு பொட்டுக்கடலை மாவுக்குள்ள அதையுமே அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. அப்புறம் தக்காளி, வெங்காயம், பெரிய சோம்பு எல்லாமே போட்டு வைக்க வேண்டியது தான். ஒரு வழியாக செஞ்சாச்சுங்க. நான் கொண்டுட்டு போய் சுடுறேன். முடியலை, ரொம்ப வேர்க்குது. சப்பாத்தி மாவு நிறைய பிசைஞ்சிட்டேங்க. சப்பாத்தியுமே நிறைய ஆயிடுச்சு பாருங்களேன். இந்த மாவு மீதி வைக்க முடியாது. சுட்டு வச்சா கூட நம்ம காலையில் சாப்பிட்டுக்கலாம். அதனால தான் நான் எல்லாமே சப்பாத்தி செய்கிறேன். சுயனுக்குமே 4 சப்பாத்தி தான் ரெடி பண்ணி கொடுத்தேன். அவங்க போதுன்னு சொல்லிட்டாங்க. மணி ஆயிடுச்சு, 10 மணி ஆயிடுச்சு. சரி, ஓகே. வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, பாய். பாய்.